பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயாவது ஒரு பொண்ணு ஒரு பையனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, குனிய வச்சு கும்முன்னு கும்முறான்னு வச்சுக்கோங்க, கேமரா இருக்கும், மைக் இருக்கும், நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் ஒருத்தன் அடி வாங்குறான் அப்படின்றப்ப அவனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அதுவும் ஒரு பொண்ணு தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறானா எவனும் போய் கேட்க கூட மாட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பண்ணிட்டான்டா, அதனால தான்டா அவள் தூக்கி போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. அந்த மிதி வாங்க போகிற நபர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்மளுடைய கமருதீன் குட்டி தான். டே கம்மு, யோக்கியனுக்கு இருட்டில் என்னடா வேலை அப்படின்ற மாதிரி சபரி இன்னைக்கு அவனோட காரில் ஃப்ரண்ட் சீட்டில் டிரைவர் சீட்டில் உட்காந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறான். அந்த வீடியோவில் பார்த்தா ஃப்ரண்ட் சீட்டில் சபரி பக்கத்தில் கானா வினோத் உட்காந்துருக்கான். ரைட்டு, ஓகே. அடுத்து பின் சீட்டில் யார் உட்காந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் கூடவே ஆரோரா சின்க்ளர், அதுக்கு அடுத்த கடைசி சீட்டில் வியனா. நம்ம தலைவன் கமருதீன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் உட்காந்துருக்கிறாப்புல திவ்யா கணேஷோட. டேய், நீங்க என்னடா பண்ணிருக்கிற? ஏய், என்னையா திருப்பி மறுபடியும் கார் டாஸ்கா? ஐயோ, திவ்யாவை ஆளு பார்வதி இன்டர்வியூவில் விட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுட்டு இருக்கா. பிற்போக்குத்தனமான ஆளு, அவளுக்கு வேலையே இதுதான். பார்வதியோட சேர்ந்ததுனால தான் கமருதீனோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. பார்வதியோட மட்டும் கமருதீன் சேராமல் இருந்திருந்தானா டைட்டில் வின்னராக வந்திருப்பான் அப்படின்னு திவ்யா பேசுனதுக்கு நேற்று தான் இன்டர்வியூவில் பார்வதி தக்க செருப்படியை கொடுத்துச்சு. ஆனால் பார்வதி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கம்மு மாமா ஆரோரா சின்க்ளர் கூடயும் திவ்யா கணேஷ் கூடயும் ஒரே காரில் உட்காந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒருவரை ஒருத்தர் பார்த்து பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி. டே, நீ மொத்து வாங்க போகிறது உறுதிடா. ஆனால் ஒரு விதத்தில் இந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன். ஏண்டா, பார்வதி கமருதீனை தூக்கி போட்டு பொலன்னு பொழக்க போகிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயமா? ஒரு ஆம்பளை லைஃப்பை தொலைச்சிருவாண்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. உண்மை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போட்டிகள், பொறாமைகள், இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த 100 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து சம்பாதிச்ச உறவுகளை வெளியில் கேரி பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன தான் ஃபன்னுக்காக காமெடிக்காக கமருதீன் வந்து திவ்யாவோட அரோராவோட இருக்கிறத பார்வதி தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஃபன்னுக்காக காமெடிக்காக பேசினாலும் உள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை அவன் வேல்யூ பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா சீசன் 8 போட்டியாளர்கள் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக திகழ்ந்திருக்காங்க. நம்ம பல இடங்களில் பாராட்டி பேசியிருக்கோம். சௌந்தர்யாவும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ஆரம்பிக்கிறப்ப அங்கே டைட்டில் வின்னரான முத்துக்குமரன், அதுக்கப்புறம் ஜாக்லின் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக சீசன் 8 இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. டாக்ஸிக் ஃப்ரீ சீசனாக இருக்குது. அந்த சீசனில் போட்டி பொறாமை இதெல்லாத்தையும் தாண்டி அந்த கண்டஸ்டன்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் அப்படின்றது உண்மையிலேயே ரசிக்கும்படியாக இருக்கும். அதே மாதிரி சீசன் 9 டோட்டலாக நெகட்டிவிட்டி தான் இருந்திருக்கு. ஆளுக்கு ஒரு குரூப்பாக பிரிஞ்சுட்டானுங்க. நம்ம சாண்ட்ராவும் பிரஜனும் அதுங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க ஒரு குரூப்பு, பார்வதி கமருதீன் கப்புலா அவங்க ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் சபரி, ஆரோரா சின்க்ளேரு, அந்த அன்பு கேங்க அவங்கெல்லாம் ஒரு குரூப்பு, கானா வினோத் ஒரு பக்கம், இந்த திவாகர் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து எதுக்காக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த அந்த உறவுகளை கேரி பண்ணக்கூடாது? இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே, இட்ஸ் கேம். 100 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ உள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, உள்ளே இருந்த காதல், உள்ளே இருந்த விஷயத்தை வெளியில் கேரி பண்ணும் போதாண்டா லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்மளே பல இடங்களில் பேசிட்டு, இன்னைக்கு கமருதீன் நீ எப்படா போய் அந்த காருக்குள்ளே உட்காரலாம், பார்வதி இவனை நீ சும்மா விட்டுறாத, அவனை லெஃப்ட் ரைட்டு வாங்கு, அவனை ஓட விட்டு வெளு அப்படின்னு பார்வதியை நம்ம கொம்பு செய்ய விடுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நம்ம அறகுறையாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு பார்வதி கிட்ட கமருதீனை கோர்த்து விடக்கூடாது. பார்வதி கிட்ட கமருதீன் ஃபோன் பண்ணி, பார்வதி நான் இந்த மாதிரி மீட்டிங்காக போகிறேன், திவ்யா கணேஷ் வர்றாக, அரோரா சின்க்ளர் வர்றாக, நம்ம சபரி மாமா வர்றாக, கானா வினோத் வர்றாக, வியனா வர்றாக அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம். நமக்கு தெரியாது இல்லை. கமருதீன் அந்தளவுக்கு கூட பார்வதி கிட்டே எதையும் மறைக்காமல் நான் போகிறேன், ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்கலாம். பார்வதி ஜஸ்ட் மீட்டிங்க்கு தானடா போகிறேன், அவங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு போகிறேன், ஜாலியாக போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூட அனுப்பி வச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் பார்வதி ஒரு நபரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் கூட பார்வதிக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்குது. பட் ஷி வில் பி ஆல் ரைட் வித் திவ்யா கணேஷ். பட் கமருதீன் வந்து ஆரோரா சின்க்ளேரா மீட் பண்ண போகிறான்
ஆரோரா சின்க்ளேரோட ஒன்றா காரில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்வதி வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்னு என்னால் நம்ப முடியல. ஏன்னா இந்த முக்கோண காதல் கதையாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே மாறினதுக்கு முக்கிய காரணம் பார்வதியுடைய பொசசிவ்னஸ்ஸு. ஏன்னா கமருதீன் வந்து தனக்கானவன்னு பார்வதி நினச்சா கமருதீன் கூட பழகுனா, கமருதீனுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆரோரா சின்க்ளேர் அந்த ஃபீலிங்கை வச்சு விளையாடிட்டா பார்வதி கிட்ட அப்படின்னு அவங்க பல இடங்களில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் சரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த கமருதீன் ஆரோரா சின்க்ளேர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறப்போ பார்வதி இதை எப்படி வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட், டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துக்குவா அப்படின்னு எனக்கு புரியல. பார்வதி ரசிகர்கள், டேய் அவளே சும்மா இருக்கிறா, நீ எதுக்குடா எடுத்து கொடுக்குற அப்படின்னு என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உண்மையை நம்ம பேசி தானே ஆகணும். இதே விஜே பார்வதி ஃபோனில் என்னது ஆரோரா சின்க்ளேர் வராளா, ஓ அப்படி போகுதா கதை, நீ அப்படியெல்லாம் யோசிக்கிறியா அப்படின்னு கமருதீன் கேட்டப்ப, ஆக்சுவலாக நான் அவகிட்ட பேசக்கூட மாட்டேன், நீ வேணா பாரு அந்த காரில் நான் திவ்யா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன், ஆரோரா சின்க்ளேர் பக்கத்தில் நான் உட்கார கூட மாட்டேன், ஏ ப்ராமிஸ்டா பேபி, நம்புடா பேபி கம்மு மாமாவை அப்படின்னு நம்மால் பார்வதியுடைய மண்டையை கழுவிட்டு தான் போயிருப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுது. பார்வதிட்ட சொல்லாமல் மட்டும் இவன் போயிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோனை போட்டு, யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை, அங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நம்ம கமருதீன் கிட்ட வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, டே ராசா, நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ண முக்கோண காதல் கதையே எங்களால் முடியலடா, நீங்கள் வெளியில் வந்தும் இது மாதிரி பண்ணிக்கிட்டு பார்வதிக்கு எதுக்குடா பொசசிவ்னஸை கிரியேட் பண்ணி விட்டுட்டுருக்கிற, எதுக்குடா தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்கிற, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நீ அரோரா கூட போனாலோ பேசினாலோ பழகுனாலோ விஜே பார்வதிக்கு அது பிடிக்காது, அந்த பொண்ணுக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, மாலையும் கழுத்துமா வேற நின்றுட்டீங்க ஃபேன்ஸ் மீட்டில், அது ஃபேன்ஸ் மீட்டாக உண்மையிலேயே நிச்சயதார்த்தம் ஏதாவது நடத்துகிறாங்களா அப்படின்னு எனக்கே அதை பார்க்கும்போது சந்தேகமாக இருந்துச்சுடா. இப்படி தான் சில ஆண்மகன்கள் கரெக்டான ரூட்டில் கரெக்டான ட்ராக்கை பிடிச்சி போய்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த பக்கம் ஒரு நல்ல ரோடு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைவேஸ்க்கு மாறலான்னு மாறி லைஃப்பை தொலைச்சிருவாங்க. அது மாதிரி லைஃபை தொலைச்சிடாத கமருதீன், உனக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் பார்வதி அப்படின்னு ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்கு, அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணு. எதுக்காக அந்த பொண்ணை ட்ரிகர் பண்ணுற மாதிரி, அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஓகே இட்ஸ் ஃபைன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அது 4 செவரு, அவனுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, கேமரா இல்லை, மைக் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி நான் இதுக்காக தான் போனேன், இதுதான் நடந்துச்சு, நான் அவகிட்ட என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கும் அவளுக்கும் நடுவில் ப்ரியராக நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கேரி பண்ண போகிறதில்ல, நானும் அரோரா சின்க்ளேரும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லையும் தொடர போகிறதில்லன்னு நீ விளக்கம் கொடுக்க போகிற. பார்வதி அதை கேட்டுக்கு போகிறா. ரசிகர்கள் ஏன்னா பார்வதி கம்மு அப்படின்னு பாருதீன் 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 பாரு கம்முன்னு நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே வந்து ஹார்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு. அந்த குரூப்புடைய ஹார்ட் பிரேக் ஆகிறத நான் விரும்பலையா? ஏன்னா அவங்க உங்களை ரசிக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் தான் ஜோடியாக ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ உங்கள் 2 பேருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறத தான் நாங்கள் பிரதான நோக்கமாக எடுத்து செய்ய முடியுமே தவிர உங்கள் 2 பேரையும் பிரித்து விடுற வேலையை எங்களால் பார்க்க முடியாது கமருதீன். நான் இவ்வளோ நேரம் தம் கட்டி பேசின இந்த ஒரு விஷயத்துக்காகவாது இது மாதிரி ஆரோரா சின்க்ளேரோட சேர்ந்து லைஃப்பை தொலைச்சிடாத, பார்வதியோட சேர்ந்து உன் லைஃப்பை நல்லபடியாக வாழு. அட் த சேம் டைம் எல்லா கண்டஸ்டன்ஸோடையும் ஒரு நல்ல உறவில் எல்லாருமே இருக்கணுங்கிறதும் உண்மைதான், அதுலேயும் எனக்கு நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ கமருதீன் எப்படி எல்லாரோடையும் இணக்கமாக ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு ஒன்றா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கானோ, அதே மாதிரி பார்வதியும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நடந்ததெல்லாம் மறந்துட்டு எல்லா கண்டஸ்டண்ட்டோடையும் ஜாலியாக, ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப், எதுக்கு போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டுருக்கிறீங்க, ஜாலியாக சீசன் 8 கண்டஸ்டன்ட்ஸ் மாதிரி சீசன் 9 கண்டஸ்டண்ட்டும் ஜாலியாக ஃபன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. இந்த கமருதீன், ஆரோரா சின்க்ளேர், திவ்யா கணேஷ், சபரிநாதன் இவங்களோட போய் வீடியோ எடுத்து போட்டது பார்வதிக்கு எப்படி இருந்திருக்கும், பார்வதி இதை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, பார்வதிகிட்ட நம்ம தலைவன் சொல்லிட்டு தான் போயிருப்பானா, ஒருவேளை சொல்லாமல் போனால் பார்வதி வந்து கமருதீனை என்ன பண்ணுவா அப்படின்ற கேள்வியை மக்களாகிய உங்கள்கிட்டே விட்டுறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சைவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.